ஏன்? வணக்கம். கேக்குது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நேற்று ஏதாவது படிச்சீங்களா பாடம்? என்ன பாடம் நீங்க படிச்ச பாடம் இருக்கா? ம். அதே இந்த ஒழுக்கத்தை பத்தி தான் லாஸ்ட்ல முடிச்சாங்க. நீங்க ஏதாவது சரி, அரே நீங்க தனிப்பட்ட முறையில் ஏதாவது படிச்சீங்களா? அது சரிதான். அது ஒழுக்கத்தை ம். இன்னைக்கு படிக்கலையே. ம். நேற்று என்ன கடைசியா எப்ப படிச்சீங்க? நீங்க தனிப்பட்ட முறையில் ஏதாவது படிச்சீங்களா? நம்ம பாடம் நடத்துறோம், அது சரி. ஆ, நீங்க ஆ, ஏதாவது இ- சும்மா பொழுது படிச்சிருப்பீங்க. ஏ, ஓ, இப்படி. தனிப்பட்ட முறையில படிச்சுன்னு தான் இருக்கிறேன். அது இந்த ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட முறையில் படிக்கிறது ரொம்ப முக்கியம். அது ஏதாவது நீங்க விளக்கம் இந்த கேட்டா கேட்கலாம். எது எண்ப கடைசி? ஆ அதே இந்த 85வது பக்கம் 85. படிச்சேன். பாப்பா, அது என்ன படிச்சுன்னு நான் ஆமா. பாக்குறேன். 85, 87, 85. ம். இந்த ஆசிரியருங்க இருக்கணுன்றது சாரு நினைச்சுக்கினாரு இல்லைங்களா? இதான் மாணவர்கள். இதான் வந்துட்டேன். 83, 84, 84, 85. ஆமா. ம். ஆ தெருவுக்கு ஒரு கிருபாச்சாரியாரும், கிராமத்துக்கு ஆமா ஒரு ஆமா ஆமா. அது துரோணாச்சாரியும் இருந்தே ஆக வேண்டும். அதாவது கீழ்நிலை ம். மேல்நிலை ரெண்டு. என்ன இந்த துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியம் வேற ஒண்ணும் கிடையாது. எலிமெண்டரி ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், அவ்வளவுதான். ஆரம்ப பள்ளி, ஆஹா. மேல்நிலைப்பள்ளி, அவ்வளவு. கீழ்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, அவ்வளவுதான். கீழ்ப்பாடத்தை சொல்லி கொடுத்தாச்சு, அடுத்து மேல் பாடம். இப்ப அது அந்த கீழ்ப்பாடத்தில் மேல் பாடம். இந்த கீழ்ப்பாடம்ங்கிறது சுத்தம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேல் பாடம் நம்ம ஆராய்ச்சி பண்ணல. மேல் பாடம் சொல்லி தரக்கு ஆள் கிடையாது. இப்ப கீழ்ப்பாடத்தை சொல்லி தர்றதுக்கே ஆள் இல்லை. இப்ப உங்களுக்கு நோய் இல்லாமல் வாழ்வதற்கான வழி இந்தியால யாரும் சொல்லிக் கொடுக்கலையே. ஆ ஆ இந்தியால யாராவது நோய் இல்லாம உணவில்லாமல் வாழுதல், உணவில்லாமல் வாழுதல்னாவே நோய் இல்லாம வாழுதல், இது யாரும் துணிச்சலா சொல்லி தர. இப்ப நான் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நேத்து அமெரிக்கால, நேத்து இங்கிலாந்துல பேசினேன். ஆ பார்த்தேன் வீடியோ. அது பார்த்தேன். அது இந்த கேட்டேன். அது உடம்பு இழைச்சிருக்குது, உடம்பு இழைச்சிருக்குது. வீட்டில் இருக்கிறப்ப அந்த செல்லமா வளர்க்குறாங்க. அவங்க தனிமையில போறப்ப அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்குது. உணவு பழக்கத்தை விடுறாங்க. உணவு பழக்கத்தை விடுறாங்க. அங்க இருக்கிற கனிகளை சாப்பிட்டு பழகுன வேலை முடிஞ்சு போச்சு. பாருங்க, அவன் நாட்டுல விளையிற கனி சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழ்றது அந்த நாட்டு முண்டங்களுக்கு தெரியாது. இது ஆமா. இது இதுதான் இந்த புத்திசாலித்தனம். என்னது? ஆ இப்போ இதுதான் புத்திசாலித்தனம். அந்த நாட்டுல இப்ப உங்க வீட்டை பத்தி ஒரு தோட்டம் இருக்குன்னு வச்சுங்க. தோட்டத்துல போய் தக்காளி வாங்கினா விலை கம்மி தான், 10 ரூபாய் கொடுப்பான். அதே தக்காளி கடையில் போய் வாங்கினா 50 ரூபா சொல்றான். ஆமா. அப்ப உனக்கு கால நேரம் விரயமாகவே இல்லையா? ஆ. நீ என்ன பண்ற? தக்காளி நேரம் கடையில் வாங்கிட்டீங்க. நீ என்ன பண்ற? இவங்க என்ன பண்றாங்க? உற்பத்தி அங்க அங்க மேல மலிவு. ஆப்பிள் சும்மா $1/2. ம். ம். $1/2 ஒரு கிலோ $1/2 கிடைக்குது. அரை பவுண்டு கிடைக்குது. அத 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 சாப்பிட்டே வாழ்ந்துடலாம். அதுதான் போயிட்டு இருக்குது அவங்களுக்கு. ம். அதான் அவங்களுக்கு போயிட்டு இருக்குது. அதான் வந்து அவங்களுக்கு. போயிட்டு இருக்கு. ம். இப்போ வணக்கம். ம். நேத்து வணக்கம். நேத்து ஐயல்கிட்ட பேசும் பொழுது பேட்டி பேட்டி பார்த்தீங்களா? பார்த்தேன் சார், பார்த்தேன் சார், பார்த்தேன். புரிஞ்சிச்சு. ஆ அவங்க அவங்க சொந்த முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதான் பேசிட்டு இருந்தேன். அதான் இப்போ நான் என்ன பேசிட்டு இருந்தேன்னா, அரிசியே வாங்கலைன்னாங்களே 20 நாளா. அரிசி நாங்க தொடவில்லை. அரிசி ஆ, இருக்குது. அதுதான். ஆனா அரிசி இருக்குது, ஆனா அது தொடல. அதான் நான் சாப்பிட்றதெல்லாம் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன்றாங்களே. ஆ ஏன்னா
கூட அது யாரும் சமைக்க இருக்கிறாங்க. அந்த இது வந்து எப்படின்னா ஒரு சின்ன விடுதி, மாணவருக்கான விடுதி, தனியார் விடுதி, மாணவருக்கான பிரைவேட் ஹாஸ்டல் அது. நல்ல ஆடம்பர வசதியுடன் கூடிய ஆடம்பர வசதியுடன் கூடிய பிரைவேட் ஹாஸ்டல். என்னது ஆமாங்க சார். இங்கிலாந்துல ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. இங்கிலாந்துல ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு பாருங்க. சகல வசதி இருக்கு. ஹாஸ்டல்னா சகல வசதி இருக்குது. அந்த சுத்தம்னு அவ்வளவு சுத்தமா இருக்கும். புறச்சுத்தமாக புறச்சுத்தம் இருக்குமே தவிர அகசுத்தம் இருக்காது. புறச்சுத்தம் இருக்குமே தவிர என்ன இருக்காது, அகசுத்தம் இருக்காது. சரி, இப்ப இருக்கட்டும். நம்ம இந்த ஒரு 5 ஏன்னா நாளைக்கு நோய் வந்துட்டா நான் தான் முதல்ல கேள்வி கேட்பேன். நீங்களும் கேள்வி கேட்க, நான் முதல்ல கேட்பேன். நோய் வந்துட்டேன். நோய் எங்கிருந்து வருது? அரிசியிலிருந்து வருது. நோய் எங்க இருந்து வருது? சளியிலிருந்து வருது. எங்க இருந்து வருது? சளியில இருந்து. சளிதான் உன்னுடைய மரணத்துக்கு காரணம். இப்ப புரியுதா? மாவு தான் மரணத்துக்கு காரணம். வெள்ளைக்காரனுக்கு தெரியலையா? இப்ப அவங்க வெள்ளைக்கார நாட்டுல இருந்துட்டு இப்ப அங்க இருக்கிற அங்க போற செர்ரி எல்லாம் ரோட்டோரத்துல விளைஞ்சு கிடக்குது. நீ எங்க விளைஞ்சு எல்லாமே விளைப்ப. நம்ம எங்க பார்த்தாலும் கொய்யா மரம், மாமரம் ரோட்டோரில் விளைஞ்சு கிடக்கிற மாதிரி அவங்க நாட்டுல அந்த குளிர் நாட்டு அது தானாவே முளைச்சு கிடக்காது. காட்டு செடி தான். ஆப்பிள் கொய் இது எல்லாமே காட்டுல இருக்கிற செடிகள். நம்ம வசதி கொண்டாந்து வச்சுட்டோம் வீட்டுல. நம்ம வசதி செய்யறப்ப சில குறைபாடுகள் வரலாம். இயற்கையா வளர்றப்ப அது ஒரு மாதிரி இருக்கலாம். அப்ப தானா விளைஞ்சு கிடக்கு செடி எல்லாம். நீ அதை பொறிச்சு சாப்பிட்டு பழகிட்டான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கு. போய் பொறிச்சிட்டு வந்துட வேண்டிய, இலவசமா பொறிச்சிட்டு வந்துட வேண்டியதுதான். பொறிச்சிட்டு வந்து வச்சுட்டீங்கன்னா அது கெடவும் கெடாது, குளிருக்கு கெடாது. அப்படியே பாரு, அந்த குளிர்ல காய் காய்த்து பழம் படுக்குதுன்னா அதுக்கு என்ன வீரியம் இருக்கானு உள்ள செடிக்கு. அப்ப அந்த குளிர்ல எதிர்த்து போராடுது. குளிரை எதிர்த்து போராடுது. இப்ப நமக்கு வெப்பம் வேணுங்கிறான். வெப்பம் இருந்தா தான் நம்ம நாட்டுக்கு வந்து அந்த காய்கனியில வருதுங்கிறான். அவன் குளிர்ல அவ்வளவு சுவையா ஆப்பிள் எப்படி வருது? அதான் இயற்கை, அதான் பொட்டன்சியல். அப்ப இயற்கை என்ன பண்ணுது? குவாண்டம் அங்க வேலை செய்து பாருங்க. குளிர்ல எலக்ட்ரானும் நகராதுங்கிறாது. அடிப்படையே தப்பு. ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் ப்ரெஷர் கொடுக்கறப்ப அந்த எலக்ட்ரான் தாண்டி போயிரு. எலக்ட்ரானை எவனாலே அசைவதை, ஆட்டத்தை நிறுத்த முடியாது. அதாவது ஆட்டத்தை, அசைவை நிறுத்த முடியாதுங்கிறதுக்கு இந்த குளிர்காலத்தில் விளைகிற குளிர்நாட்டில் விளைகிற பழங்களே போதுமானது சாட்சி. அப்படின்னா எனர்ஜி வந்து கொண்டுதான் இருக்கிறது. நீதான் என்ன பண்ணிட்ட? சரி, பழங்களை பற்றி அலோபதியில் எந்த சயின்ஸுமே கிடையாது. ஆனா நல்ல வேளையாக நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் ஈட்டிங் பிளண்டி, நிறைய நீங்க பழங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதய அடைப்பே போகுங்கிறான். இது நலங்கள். இவர் தான் கண்டு, இது ஜெர்மனி, இந்த அமெரிக்கக்காரர். இவரு நிறைய என்ன சொல்றாரு? பிளாக்கேஜஸ். இந்த பிளாக்கேஜஸ் அடப்பு. பிளாக்னு அடப்பு. BLOCK பிளாக். பிளாக்கேஜஸ்னா அடப்புகள். பிளாக்கேஜஸ் இந்த ஆர்டரினா இதய அடப்பு. வெயினுங்கிறது கெட்ட ரத்தம், ஆர்டரிங்கிறது நல்ல ரத்தம். இந்த நல்ல ரத்தம் கெட்ட ரத்தங்கிறது அடிப்படையே தவறானது. இயற்கையில ஒரு ரத்தம் தான் இருக்க முடியும். இயற்கையில ஒரு ரத்தம். நீ என்ன ரெண்டா பிரிக்கிற? அது ப்ளூ ரத்தம், அப்புறம் வந்து சிகப்பு ரத்தம்னு எங்களுக்கு பிரிச்சு கொடுத்தீங்க. அடிப்படையே தப்பு அது. அப்ப நம்ம உடம்புல எப்பவுமே நல்ல ரத்தம் ஓடிட்டா இந்த பேச்சுக்கு அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. அப்படின்னா இரண்டையும் ஒன்னாக்கிரு. ஏன் தனித்தனியா பாக்குற? அப்ப ஏன் ரத்தம் கெட்டு போகிறது? இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல, ரத்தம் கெட்டு போகிறது. ஏன் கெட்டு போகுது? அது பதில் சொல்லு. உணவு பழக்க வழக்கத்தினால் ரத்தம் கெட்டு போகுது. அப்ப உணவு பழக்கத்தை உணவு பழக்க சிகரெட் பழக்கம் எப்படியோ அப்படித்தான் உணவு பழக்கம். அது சிகரெட்டும் ஒரு பழக்கம் தான். எல்லாமே பழக்கம் தான். நாம உணவு தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்டா அதுக்கு பழக்கம் தான். யாரும் பழம் சாப்பிடுற பழக்கம் இல்லை, யாரும் காய் சாப்பிடுற பழக்கம் இல்லை. எல்லா பறவைகளும் பழங்கள் சாப்பிடுகிற பழக்கம் இருக்கிறது. எல்லாம் இயற்கை தான் சாப்பிடுது நேரடியா. நாம என்ன பண்றோம்? நேரடியா ஆற்றல் எடுத்துக்கிறோம். அது இயற்கை உணவை சார்ந்து வாழுது, நம்ம ஆற்றலை சார்ந்து வாழ்கிறோம். என்னது? ஆற்றலை சார்ந்து வாழ்றோம். இதேதான் மேல்நிலை கீழ்நிலைன்னு பேரு. இப்ப ஆற்றலை சார்ந்து வாழ்றப்போ ஏன் நோன்பு இருக்கிறீங்க? இன்னும் ஏன் இப்ப இந்த உடம்பு கெட்டு போச்சுன்னா, உணவு பழக்கத்தினால் உடம்பு கெட்டு போறப்போ அந்த கெட்டு போன அவயங்கள் வேலை செய்யறது இல்லை, உடனே நிறுத்திடுது. முதல்ல இறப்பை நிறுத்திடுது. பாருங்க, எங்கிருந்து போச்சோ இறப்பை முதல்ல ஜீரணை நிறுத்தி, பாந்தியை போட்டு விடு, வெளியே தள்ளி விடு. இப்ப கணையை கெட்டு போனாலும் சரி, கடலுக்கு உள்ள எந்த பொருள் கெட்டு போனாலும் முதல் உடம்பு என்ன பண்ணுது? இறப்பையை கசப்பு உண்டாக்கி, சாப்பாடு இல்லாம நாக்க கசப்பு உண்டாக்கி, ருசி இல்லாம பண்ணி அவனுக்கு தண்டனை கொடுக்குது. என்னது?
தண்டனை ருசி இல்லாம எதுக்கு? தண்டனை. ஆமா, எதுக்கு ம். தண்டனை கொடுக்குதுன்னா உடம்பு தன்னை காப்பாத்தி கொள்வதற்கு நாக்குல கசப்பு வச்சு விட்டுருது. என்னது? நாக்குல கசப்பு. அதுவும் சில பேருக்கு நாக்கில விட மாவு மாதிரி ஆயிடும் இல்ல? ஏன்? நாத்தம் என்ன வாடை அடிக்கும். அந்த அதுதான் மாவு, அதாவது வேகடிக்கப்படாத ஸ்டார்ச்னு பேரு. இந்த வெள்ளையா இருக்கிறது ஸ்டார்ச்னு பேரு. ஸ்டார்ச் அது கொழுப்பு. ஏன்னா அதுக்காக டாக்டர் நாக்க நீட்டுன்னு காமிப்பாங்க. மேல ஒரு முறை எனக்கே கூட இருந்து காப்பாங்க டெல்லியா இருந்து. இப்ப இந்த அப்ப மாதிரி அவ்வளவா இந்த மாதிரி அதாவது சிகப்பா இருந்த ஆபத்து, ரொம்ப வெள்ளையா இருந்தாலும் ஆபத்து. சிகப்பா ரத்த சிகப்பா இருந்தாலும் புண்ணு ஆகி போச்சு. புண்ணுங்கிற கொடுமையான புண்ணு, புற்றுநோய் எல்லாம் சொல்லலாம். லேசான வெள்ளையா இருந்தாலும் அதுவும் கெட்டு போச்சுங்களா. நடுத்தரமான இளம் ரோசா பூ நிறத்தில் இருந்தா ரைட். நாற்றம் இருக்கப்படாது, அவ்வளவுதான். வாயப்ப பூதிப்பா எது தெரியாது. என்னமா நம்ம இந்த கீரை பயிற்சி செய்ய 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 நாற்றமெல்லாம் போயிடும். நாற்றமெல்லாம் போயிடும். இப்போ இயற்கை வாழ்வு, இயற்கை வாழ்வு, இயற்கை வாழ்வுன்னு நிறைய சொல்றாங்க. இயற்கை வாழ்வு என்பது வேற, இயற்கை ஆற்றலில் வாழ்தல் என்பது வேற. மேடம் இயற்கை செடிகள் பருப்பொருள் வாழ்வு, இயற்கை பருப்பொருள் வாழ்வு வேற, இயற்கை நேரடி அணுப்பொருள் இயற்கை வாழ்வு. அணுப்பொருள் வாழ்வு வேற. அணுப்பொருளும் கண்ணுக்கு தெரியாது, பருப்பொருளும் கண்ணுக்கு தெரியாது. பருப்பொருளை சாப்பிட்டு வாழ்றதெல்லாம் கீழ்மட்டங்கள். ரெண்டு விஷயம் பருப்பொருள் இருக்கு. பருப்பொருளை சார்ந்து வாழ்றது ரிலேட்டிவிட்டி. ரிலேட்டிவிட்டி ரிலேட்டிவ்னு சார்புன்னு அர்த்தம். நான் ரிலேட்டிவிட்டினா சார்பற்ற. நம்ம சார்பற்ற நிலைக்கு போறோம். எந்த சார்பற்ற நிலை? பொருள் திடப்பொருள் சார்பற்ற நிலை. திடப்பொருளை பத்தி தான் பேசுறானுங்களே தவிர அணுப்பொருளை பத்தி பேசுறது இல்லை. ஏன்னா அணுப்பொருள் தான் திடப்பொருளை உருவாக்குகிறது. அணு சேர்ந்துச்சுன்னா திடப்பொருள், அணு தூள் தூளா போச்சுன்னா அணுப்பொருள். அவ்வளவுதாங்க. ஆமா, இப்ப பருப்பொருள்ல நம்ம சாப்பிட்டோம்னா, இயற்கையா இருந்தா கூட பருப்பொருள் சாப்பிட்டோம்னா கூட ஜீரண நீரை உற்பத்தி ஆயிருது. ஆமா, நம்ம கான்செப்டே ஜீரண நீரை உற்பத்தி பண்ண விட சாந்தப்படுத்துறதுங்கிறதா நம்ம கான்செப்ட். ஆமா, அப்படிங்கிறப்ப அதை அவாய்ட் பண்ணணும்ன்றோம் நம்ம. ஆமா, அதுக்கு தான் உங்களுக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் அது பயிற்சி கொடுக்க 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 கூட காற்றில் வாழ ஆரம்பிச்சு விடுகிறது. காற்றிலும் காமா கதிர்களில் வாழ. இந்த காமா கதிர்களை உணர்ந்தவர்கள் சித்தர்கள். பேரு தெரியாது, பேர் வைக்க தெரியாது. எப்படி பேர் வைப்பாங்க அவங்க? ஆற்றல்னு சொல்லிட்டு போயிருவாங்களே தவிர நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா சூரியனை நம்பி நம்ம வாழல, நாம் சூரியனை நம்பி வாழவில்லை. பல நட்சத்திரத்துக்கு நடுவில் பல கேலக்சி, பல நட்சத்திர கூட்டங்கள், பல நட்சத்திர தொகுதிகள், பல விண்மீன் கூட்டங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த பிளாக் ஹோல், அந்த காமா, அந்த காந்த மையம். இந்த காந்த மையம் சொல்றாங்க, ஒண்ணும் கிடையாது. அந்த கருந்துளை மையம் தான் காந்த மையம். என்னது? கருந்துளை மையம். கருந்துளை மையம் தான் காந்த மையம், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த காந்த மையம் வேதாத்திரி சொல்லுவார், காந்த மையம் பார். எத்தனையோ சூரிய குடும்பத்துக்கே அது சுத்தக்கூடிய ஒரு கிராஜுவேஷன். ஆமா, இந்த பிளாக் ஹோல், இந்த கருந்துளை தான் அனைத்தையும் கட்டி ஆடுகிறது. பல கேலக்சி எங்க ஒரு சூரியனை அளக்கிறக்கே நாள் பத்தாது. அது எவ்வளவு இருக்குது. ஆனா அந்த மாதிரி கோடிக்கணக்கான சூரியன், அந்த கோடிக்கணக்கான சூரியன் கொண்டு ஒரு சின்ன குடும்பம், அந்த மாதிரி பல கோடி குடும்பத்தை நடுவில் வச்சிருக்கிறாரு இந்த கருந்துளை. இந்த பிளாக் ஹோல் கருந்துளை. இந்த கருந்துளை சுத்தி பல கேலக்சியே இருக்குதுங்கிறான். அடே கற்பனையே பண்ண முடியாது. மனசால கூட அளவு எடுக்க முடியாது. மனதால கூட அளவெடுக்க முடியாத அளவுக்கு அதனுடைய நீலாக்கலங்கள் பயங்கரமாக இருக்கிறது. சரி, ரைட். அப்ப இது என்ன சொல்றாரு? இப்ப நாம அந்த என் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இப்ப மூஞ்சி பார்த்தா தெரியுது, வடி ஆரம்பிச்சிரு. அப்போ அந்த வடிதல் என்பது உள்ளே இருக்கிற உப்பு நீரும் வடிந்து விடுகிறது. தேவையான இடத்தில் உப்பு இருக்கும், தேவையற்ற இடத்தில் உடம்பு கழிச்சிரும். கடித்தல் அப்படின்னு பேரு. அது கடித்தல். இந்த மார்கழின்னு சொல்றோம் இல்லையா, மார்கழி தை திங்கள் சொல்றோம் இல்லையா. மாறினா மார்கழி அப்படின்னா, மாறினா மழைக்காலம்னு அர்த்தம். என்னது? மழை மாறிம்பாங்க. மாறி களினா மாறி கழிந்து விட்டதுன்னு அர்த்தம். என்னது? மாறி கழிந்து விட்டது மார்கழி.
ஆஹா. மாறி களி மாறி களி மாறினா கழிந்து விட்டது. இது மழைக்காலம் போய் விட்டது, கழிந்து விட்டது, நீங்கி விட்டது. மாறி களி திரிஞ்சு போய் மார்கழி. ஆஹா. மாறி களி அதான் தமிழ்ல பாரு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மாறி களி ம். மாறி கழிந்து விட்ட சுருக்கமா சொல்லணும்ல. அதான் அது அந்த காலத்துல சளி கழிஞ்ச காலம் அது. மாறி களின்னா மாறிக்காலம் போய்விட்டது, கழிந்து விட்டது, போய்விட்டது. ம். இப்படித்தான் அதுக்கு அந்த எல்லாம் ஆழமா பார்த்தா தெரியும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நம்ம என்ன சொல்லிட்டாங்க இவங்க, இவரே என்ன சொல்றாரு, நோபல் பரிசு பெற்ற மாரடைப்பு, அதாவது இவர் சொன்னதை வந்து செரியன் படிக்கல, அவர் மாரடைப்புல செத்து போயிட்டார். மானங்கட்ட படம். இந்தியாவில் மிக புகழ்பெற்ற இதய மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் தான் இந்த செரியன்கிறவர். செரியன குறியன என்ன அளவோ. ஆனால் இவர் சொன்னதை நீ படிச்சியா மாவன முண்டோ? உன்னோட அலோபதி டாக்டர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. நீ டாக்டரு, அவர் ஆராய்ச்சியாளர். இவனுக்கெல்லாம் யாருன்னா உடம்பு எப்படி இயங்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறவங்க. அவங்க சொல்றதை விட்டு போட்டு நீ வைத்தியம் மட்டும் போய் கேட்கறீங்க. நீங்க வைத்தியம் வேற கண்டுபிடிப்பாளர். எப்படி தெரியுமா, இவன் கண்டுபிடிச்சு சொல்லுவான், இவன் அப்ளை பண்றது இல்ல. யாரு கண்டுபிடிப்பாளர் கண்டுபிடிச்சு சொன்னா இந்த டாக்டருக்கு அப்ளை பண்றது இல்ல, பயன்படுத்துறது இல்ல. என்னது அப்ளை பண்றதுல பயன்படுத்துறது இல்ல, பயன்படுத்துறது. இப்ப நீங்க கம்பி மந்தபுத்தி என்ன சொல்றாரு சொல்லி முடிச்சுட்டு நான் போயிடலாம். பிளாக்கேஜஸ் in the artery can be removed with nitric oxide. நைட்ரிக் ஆக்சைடுங்கிற ஒரு திடப்பொருளை வைத்துக் கொண்டு நகர்த்த முடியும் அப்படிங்கிறாரு. எப்படி? அப்படி நைட்ரிக் ஆக்சைடு உணவு தனியா கிடையாது. என்னது தனியா கிடையாது. கடையில போய் 1/2 கிலோ நைட்ரிக் ஆக்சைடு அயன் ஆக்சைடு கேட்கல. இப்போ டவுட், இந்த இது இந்த பிளாக்கேஜ் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. அவங்கள நீர் பயிற்சிக்கு வாங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர் இந்த இது இப்படி சாப்பிட சொல்லிருக்காரு, அப்படி சாப்பிட சொல்லிருக்காரு, அது நிப்பாட்டினோம்னா இதாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. அதுக்கெல்லாம் ப்ரூஃப் கிடையாது. டாக்டர் சொல்றதுக்கும் ப்ரூஃப் கிடையாது, இந்த நோயாளி சொல்றதுக்கும் ப்ரூஃப் கிடையாது. இப்ப நமக்கு பிளாக்கேஜ் உள்ளவங்களும் நம்ம இந்த இதுல ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து எடுத்து கியூர் பண்ணிடலாமா சாமி? 2வது நாள்ல கியூர், 2வது நாள்லயே குறைய ஆரம்பிச்சிடும். ஓ, பிளாக்கேஜ் இருக்கவங்க அப்படியா சாமி? ஆமா ஐயா, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நான் சொன்னேன், கோப்பை இந்த மாதிரி இருக்குது, நான் எனக்கு கூட இருந்துச்சு, ஹார்ட்டுக்கு மாத்திரை எடுத்துன்னு இருந்தேன் அப்படின்னு சொன்னாக்கா, இதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லைனாக்கா அவங்க நம்பவே மாட்டேறாங்க. ஹார்ட்டுக்கெல்லாம் நிக்க வச்சுட்டு அவ்வளவுதான், 3ஆவது நாள்ல செத்து போடுது. எப்ப நான் 1 வருஷம் ஆச்சு நான் நிறுத்தேன்னு, நான் 1 வருஷம் இருக்குது. நீங்க மருத்துவ உங்களுக்கு இருந்ததா? ஆமாங்க, பிளாக்கேஜ் இருந்தது. நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து 48% எனக்கு பிளாக்கேஜ். அப்படியா? இப்ப நீங்க 48% ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல உங்களுக்கு கியூர் ஆயிடுச்சு? ஆமா, இப்ப எனக்கு எதுவுமே கிடையாது. மாத்திரை விட்டு 1 வருஷம் ஆச்சு. அப்ப இங்க ட்ரீட்மெண்ட் நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இதுக்கு வந்து இப்ப 3 மாசம் ஆகுது. அப்படியா? அப்ப 3 மாசம் ஆகுது. இப்ப உங்களுக்கு எந்த இதுமே இல்ல. அப்ப இது வந்து பெரிய சக்சஸ் ஆச்சு. ஆமா, நான் கீரை காய் சாப்பிட்டு 11 மாசம் ஆச்சுங்க. ஓ சரி, அப்ப இருந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, அப்ப இருந்து சுத்தம் பண்ணுங்க. அப்பவே நான் காய் கீரை எடுக்கும் போதே நான் விட்டுட்டேன் மாத்திரை எல்லாம். என்னுடைய ஒரு வைராகியம், காய்கீரை என்னைக்கு எடுக்கணும்னு ஆரம்பிச்சுன்னா அன்னையில இருந்து மாத்திரை ஸ்டாப். இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து 3-4 மாசம் இப்ப நடக்குது. பரவாயில்லையே, பாராட்டணும். தேங்க்யூ, சூப்பர். எந்த மாத்திரை ஹார்ட் கிடையாது, வெரிகோஸ் கிடையாது, சுகர் கிடையாது. வெரிகோஸ் அது நல்லா ஆயிடுச்சு, சுகரும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுது. இப்ப என்ன 100, 120 இவ்வளவுதான் சுகர் எனக்கு இருக்குது. அது இயற்கை. அது வந்து அது மேனேஜ் பண்ணிட்டே இருக்கான், விடாது. அது வந்து தேவையான உப்பு, என்னது தேவையான உப்பு, தேவையான சுகர், அது நிர்ணயம் பண்ணுது. நீங்க நிர்ணயம் பண்றது இல்ல. உடம்பு உடம்பு தாங்க முடிவு செய்யுது.
காது கேட்கறது யாரு முடிவு செய்யறாங்க? கண்ணு யாரு முடிவு? என்ன உடம்பு என்ன பட்னி போட்டாலும் உடம்பு குறையாது பாருங்க, எவ்வளவு கஷ்டப்படுற உடம்பு குறையலையே. எனக்கு அந்த 58 கேஜி 57 மேல கீழே இறங்கவே மாட்டேங்குது. பாருங்களேன். சாப்பிட்டும் பாக்குறேன், சாப்பிடாதையும் விடுறேன். 3 நாளைக்கு விட்டாலும் கூட அந்த 56.75 அவ்வளவுதான் வருது. அவ்வளவுதான். அதுதான் 57 இப்படியே பார்த்து பார்த்து உங்களுக்கு அப்படியே புரிஞ்சு போச்சுன்னா, அப்ப நீங்க எதுக்கு தகுதி ஆயிட்டீங்க? இயற்கையில் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள். அதாவது ஓட்ட பந்தயத்தில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியாச்சுன்னு அர்த்தம். முதல் நாள் இயற்கை நீங்கள் வென்று விட்டீர்கள், அல்லது நீங்கள் இயற்கையை அடக்கி விட்டீர்கள், அல்லது இயற்கை உங்களை சொந்தமாக்கி விட்டீர்கள். நீங்கள் நினைத்தால் உடம்பை கெடுத்துக் கொள்ளலாம், நீங்கள் நினைத்தால் உடம்பை சுத்தமாக்கலாம். டாக்டரும் நீங்களே, நோயாளியும் நீங்களே. யூ ஆர் த டாக்டர், யூ ஆர் த பேஷண்ட். அவ்வளவுதான். 3 நாளைக்கு நைட்ல மட்டும் சாப்பிட்டு பாக்குறேன். அப்ப 58, 8.15, 8.30 இவ்வளவுதான் போகும். அப்படியே அதை கட் பண்ணிட்டோம்னா இல்லைனால 58, 200, 300, 57 இவ்வளவுதான். அதுக்கு மேல குறையாது. அப்ப என்னது பாத்தீங்கன்னா 60, 59 இருக்கும். 63 போகும், மாதிரி 61 வரும், 60 வரும், மாதிரி இப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். ஏன்னா ஹைட் எவ்வளவு சார் இவரு? ஹைட் எவ்வளவு இவரு? சொல்லுங்க. குட்டை 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 5 அடி 2 இன்ச்சு. 5 அடி 2 இன்ச். சரி சரி சரி. ஓகே ஓகே. நான் 172 சென்டிமீட்டர். 172. நான் 172 சென்டிமீட்டர். ஆமா ஆமா, 172 சென்டிமீட்டர். அவ்வளவுதான். ஆசிரியர், என்னுடைய ஆசிரியர் வந்து 6 அடி. வெங்கடேசன் வந்து என்னை விட 2 சென்டிமீட்டர் உயரம். 2 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் உயரம். 178. 6 கிட்ட போயிட்டாரு அவரு. 6'18". நல்லா ஹைட் வெயிட் அவரு. என்ன சாமி? ஆமா ஆமா. அவரு கண்டுபிடிக்கும் போது அவரோட வெயிட் 90 கிலோ என்ன இருந்திருக்கு. அப்ப பொத பொண்ணு கெட்டு போனது. அப்புறம் தான் கரைச்சி எடுத்திருக்காரு. 5 மாசத்துல 5 நிமிஷம் படப்படப்படன்னு 62 கிலோ கொண்டாரு. 18 கேஜி கம்மி பண்ணிருக்கு. அப்ப 18 கேஜி வந்து உள்ள இருக்கிற கொழுப்பு, ஸ்டார்ச், ஃபேட்டு, ஓல்டு மெடிசன் 3 சொல்றாரு. எங்களுடைய டாக்டர் அர்னால்டு 3 சொல்றாரு. ஓல்டு மெடிசன், ஸ்டார்ச், ஃபேட். அது என்ன ஓல்டு மெடிசன்? நீங்க சாப்பிட்ட மருந்தாவும் இருக்கலாம், அல்லது நீங்க சாப்பிட்ட உணவே, நீங்க சாப்பிட்ட மருந்துல விஷம்னு அர்த்தம். ஸ்டீராய்டு, ட்ரக்னாவே ட்ரக். டாக்டருக்கு பேரு ட்ரக் கண்ட்ரோலர் தான், ட்ரக் பிராக்டிஷனர். உண்மையாலுமே டாக்டருங்கிறது எவனோ அந்த வெள்ளக்கார குருட்டு முட்டங்கள் சொன்ன பேரு, அது தப்பு. முதல்ல மெடிக்கல் பிராக்டிஷனர், மெடிசின் பிராக்டிஷனர், அல்லது ட்ரக் கண்ட்ரோலர், அல்லது ட்ரக் கண்ட்ரோலர். அதான் கரெக்ட். ட்ரக் கண்ட்ரோலர்னாவே மருந்தை கட்டுப்படுத்துறவன்னு அர்த்தம். இல்லைன்னா ஆள் போயிடுவான். நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போய் மருந்து கடையை நீங்க பார்க்க முடியாது. என்ன மருந்து கடை? அது மட்டும் இல்ல, நோய் வந்து டாக்டர் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆப்ரேஷன் என்ன அவங்க தெரியும். அப்படியா என்ன அப்படியா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சே, 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு இல்ல, இதெல்லாம் வரும்னு சொல்லியாச்சு இல்லையா? அவ்வளவுதான். அந்த மாத்திரை போட்டுக்க, இந்த மாத்திரை போட்டு. கம்ப்யூட்டர் தான் சொல்லு, ஆளெல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லிடுறேன்? கம்ப்யூட்டர். அவ்வளவு தீந்தீங்க நீங்க. வாந்தி வந்தாலும் அதான் சொல்லுவேன், வாந்தி வரலன்னு சொல்லு. வாந்தி வந்தாலும் அதான் பதில் தான். அதான் வாந்தி வந்தா வந்துட்டு தான் இருக்கு. யாரு போட சொன்னாங்க? அதை எழுதி கொடுத்துருவாங்க. மாத்திரை போட்ட தலைவலி இருக்குது. ஆமா, தலைவலி வரத்தான் செய்யும். மாத்திரை போட்ட கிறுகிறுப்பு வருது, வரத்தான் செய்யும். மாத்திரை போட்ட நடுக்கம் வருது, வரத்தான் செய்யும். இதயத்துக்கு மாத்திரை போட்டேன், கால் வீங்குது, வரத்தான் செய்யும். பதில் இதுதான். திருப்பி சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? செத்து தான் போகணும். அதனால என்ன பண்றான், அமெரிக்காவில் இருக்கிற போறான், ட்ரக்குக்கு போயிடுறான். நீ சாப்பிடுறது நாய் போச்சு, போதையிலே செத்துடலாம். எல்லாரும் போதைக்கு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா நமக்கு எந்த நோயும் நல்லா ஆகுறது இல்லை. அதனால அவங்க போதை. அமெரிக்கால பூரா பாதி பேர் ட்ரக் தான் எல்லாருமே. போதை எல்லாமே எவனும் இருக்க மாட்டான். உடலுறவு கூட போதை மாத்திரை போட்டுதான் பண்ணணுங்கிறான். ஏன்னா எதுவுமே வேலை செய்யறது இல்லைங்கிறான். ஆம்பளைகளுக்கும் ட்ரக்கு, பெண்களுக்கும் ட்ரக்கு. என்னமோ அதுல ஒரு இன்பம் நினைச்சிட்டு பண்றாங்க. அதுவுமே அரைகுறை தாங்க. ட்ரக்ல நீங்க போதையில உடலுறவு ஒண்ணுன்னா என்ன இருக்க போகுது? இப்ப இப்படித்தான் இது ஓடிட்டு இருக்கு. நான் திருப்பி வர்றேன். சரி, இப்ப 85ஆம் பக்கம் எடுக்கலாம். முடிச்சுக்கலாம், நேரம். சரி, 85ஆம் பக்கத்துல என்ன சொல்றோம் சொல்லுங்க. இந்த 85ஆம் பக்கத்துல இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்ப ஐயா
பிரியலதை கேட்டாரு. நீங்க தாராளமா சொல்லலாம். இப்ப இதே வீடியோ அனுப்புங்க, சரிங்களா? சரி சரி, அனுப்பிடுங்க போட்டு. ஆமா, இப்ப நான் இதை முடிச்சிட்டு தலைப்பே போட்டுறேன். இதய நோய் இப்ப 3 நோய் நல்லா ஆகுது இவருக்கு வந்து 3 அடைப்புகள் நீங்குது. இதய அடைப்பு, வெரிகேஸ் வெயின் அடைப்பு, இது வந்து சுகர். இந்த 3மே வந்து சுற்றமாகிவிட்டது. அவரோட எடை என்னன்னா 18 கிலோ கரைகின்ற பொழுது அனைத்து அது மாதிரி என்ன சொல்றாருங்க 18. இது என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, the blockages in the arteries can be removed with nitric oxide by eating raw vegetable and fruits. அவ்வளவுதாங்க, முடிஞ்சே போச்சு நோபல் பிரைஸ். சொல்றது யாரு? அமெரிக்கால இருக்கிற அலோபதி. அப்புறம் நேரடியா அலோபதிக்கு எதிராகவே தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அலோபதிக்கு எதிராகவே ஆமா, அலோபதிக்கு எதிராகவே தீர்ப்பு சொல்லி நோபல் பிரைஸ் வாங்கியாச்சு. அப்புறம் என்ன? அந்த குருட்டு முட்டைகள் என்ன பண்ண, இந்த அலோபதி இப்ப அலோபதிக்கு எதிராக இப்ப அலோபதி நோபல் பரிசு கொடுத்தாவே அலோபதி தப்புன்னு அர்த்தம். ஈட்டிங் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்னே போட்டாரு அவரு இல்ல? ஆமா ஆமா, அது அப்படி சாப்பிடும்போது நைட்ரிக் ஆக்சைடு வந்து கன்வெர்ட் ஆயிக்குது, நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாயிக்குது. என்னது? நைட்ரிக் ஆசிட் பெர்சன்டேஜ் கூடிருது. நைட்ரிக் ஆசிட் இல்ல, ஆசிட்னு சொன்னா தப்பு. நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு. ஆசிட்னு சொன்னீங்கன்னா அப்புறம் முட்டாளாக்கி விட்டுருவாங்க. ஆக்சைடு, ஆக்சைடுங்கிறது ஒரு பருப்பொருள். ஆக்சைடுங்கிறது ஒரு பருப்பொருள். என்னது? மெட்டல் ஆக்சைடு தான். அது ஒண்ணு இல்லைங்க, அது மெட்டல் ஆக்சைடா மாறிடுது. என்னது? மெட்டல் ஆக்சைடா மாறிடுது. அது வந்து என்ன, மெடிக்கேட்டட் ஆக்சைடா மாறுது. என்ன, மெடிக்கேட்டட் ஆக்சைடா மாறுது. அப்ப நைட்ரஜன் வந்து புரோட்டீன் கன்வெர்ட் ஆகுது. என்ன சாமி? நைட்ரஜன் ஆக்சிஜன் 2 கன்வெர்ட் ஆயிரு பாருங்க. ஒண்ணு இல்ல, நைட்ரஜன் ஆக்சிஜன். இப்ப காத்துல நைட்ரஜன் ஆக்சிஜன் கன்வெர்ட் ஆகி நைட்ரிக் ஆசிட் போகுது. நீ காய்கறி சாப்பிட்டு நைட்ரிக் ஆசிட், ரெண்டும் ஒண்ணுதான். நீ சுவாசம் பண்ணாலும் நைட்ரிக் ஆசிட், நீ சுவாசம் பண்ணாலும் நைட்ரிக் ஆசிட் வந்துடும். காய்கறி சாப்பிட்டாலும் நைட்ரிக் ஆசிட் வந்துடும். ரெண்டும் ஒண்ணுதான். ஆமா, கரெக்ட் தான். நான் தான் ஏற்கனவே சொல்றேன். ஐயோ, நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் பிளஸ் கார்பன் பிளஸ் ஆர்கான், இதெல்லாம் 4மே இருக்குது காத்துல. ஃபர்ஸ்ட் நைட்ரஜன், 2வது ஆக்சிஜன், 3வது ஆர்கான். ஆர்கான்ங்கிறது ஒரு மந்த கேஸ். என்னது? மந்த வாயு. இன்னர்ட் கேஸ். இன்னர்ட் கேஸ். என்னது? இன்னர்ட்னா மந்தம்னு அர்த்தம். பிளஸ் கார்பன். பிளஸ் கார்பன். கார்பன் வந்து நானோ பிக்கோல போகுது. கார்பனே காத்துல கிடையாது. ரொம்ப 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 குறைச்சல். அந்த கார்பன் தான் தீபாவளியில் அதிகமாகுது. தீபாவளி மற்ற ஏதோ அதிகமாகுது. அல்ல, இந்த வண்டி விடுற புகை இருக்கு இல்லைங்களா, வண்டி விடுற புகை பூரா கார்பன் வந்து வண்டி விடுற புகை இருக்கு இல்லையா? தொழிற்சாலை, வண்டி, தொழிற்சாலை, நாம பண்ற சமையல், நாம பண்ற அட்டகாசம் எல்லாமே பூமி கட்டிட்டு தான் இருக்கு. பூமியை வந்து பாலைவனமா மாத்திரும். 1/2 டிகிரி ஏறி போச்சு, அவ்வளவுதான். 1 டிகிரி ஏறியாச்சுங்க. பூமியோடைய மொத்த இதுல 1 டிகிரி ஏறியாச்சு. நீ பாலைவனமா மாறி தீரணும். செவ்வாய் மண்டலத்தை போல நடந்தே தீரும். இன்னைக்கு 100 வருஷம் கழிச்சாவது, 100 வருஷத்துக்குள்ளேயாவது இது நடந்தே தீரும். இப்பவே எல்லா பக்கம் பாலைவனம். இன்னும் திடீர்னு மழை பெஞ்சு ஆள முடிச்சிடும். அது எதுக்கும் ஆகாது. பாலைவனம் ஆயிட்டே போகும். சைனாக்காரன் என்னென்ன முயற்சி பண்றான். நீ உள்நாட்டை, நீ ஒரு தனி நாட்டை நீ உற்பத்தி பண்ணி ஒரு தனி நாட்டை காப்பாத்திர ஒண்ணும் பண்ண முடியாது. மொத்த உலகமே மாறிட்டு இருக்கு. நீ என்ன பண்ண போற? பண்ணிக்கண்டது சாமி. இப்போ இந்த பிராக்டிஸ் பண்றப்போ அதிகமா வெயில்ல ஏதாங்க அலையிறப்போ இந்த மாதிரி ஏதாவது தாகம் எடுக்கிற மாதிரி இல்ல பசிக்கிற மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா இந்த பழம் வந்து எடுத்துக்கலாமா சாமி? பசின்னு வந்துட்டாவே பசிக்கு உணவே கிடையாது. பசின்னு வந்தா அந்த பசியத்தான் நிறுத்தணும். பசியத்தான் நிறுத்தணும். தண்ணி குடிச்சு நிப்பாட்டிடும். சப்போஸ் அந்த பழக்க வழக்கத்துக்குன்னு வர்றப்போ நீங்க எடுத்துக்கலாம். ஆமா, அதுக்கு வந்து உலர் பழத்தை வச்சுக்கலாம். உலர் பழத்தை வைத்துக் கொள்ளலாம். உலர் பழம் வச்சுக்கலாம். திராட்சை இருக்குது, உலர் திராட்சை இருக்குது, உலர் பேரிச்சி இருக்குது. அப்புறம் என்ன, இது ரொம்ப மலிவானது. இந்த மாதிரி வச்சுட்டோம்னா மாத்திரமா 4 எடுத்து ஒரு 10 கிராம் எடுத்து வாயில கூட தண்ணி குடிச்சா சரியா போயிடும். ஏன்னா உங்களுக்கு சுத்தமாய் இருக்கிறப்போ ஒரு 1/2% 1/4% தான் நச்சு இருக்குமே தவிர, இப்ப சாதாரண இருக்கிறப்ப 90-100 விழுக்காடு நச்சு இருக்கும். இப்ப இந்த இது சுத்தப்படுத்தி உடம்பு அந்த 15 கிலோ 20 கிலோ 20 கிலோ 18 கிலோ கரைச்சிருக்கா பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது உள்ள. அந்த சளிங்கிற பேச்சுக்கே இருக்காது. அது நியூட்ரல் ஆயிரு. சளியே நியூட்ரல் ஆயிரு. அதிகப்படியான உப்பு நீர் எல்லாம் போய்
குறைச்சலா இருக்கும். அப்ப 4 பேரிச்சம்பழம் போட்டாவே திருப்தி ஆயிரும். 4 பேரிச்சம்பழம் 2 போட்டீங்கன்னாவே திருப்தி ஆயிரும். ரெண்டு போட்டாலே இதாயிரும் போல் இருக்கு. ஆமா, உடம்பு தான் எதுல இயங்குது. எனக்கு ரெண்டு சாப்பிட்டனாலே திருப்தி ஆயிருது. அவ்வளவுதான். அப்படின்னா இந்த உடம்பு ஏற்றுக்கொண்டதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டீங்க அர்த்தம். இப்போ அந்த உலர் பழங்களுக்கும் அந்த சாதாரண பழங்களுக்கும் என்ன சாமி வித்தியாசம்? சாதாரண பழம் நீர்ச்சத்து அதிகமா இருக்கு, ஆசிட் அதிகமா சுரக்கும். ஓ, நீர் சத்து அதிகமா இருக்கிறதுனால வந்து அது அந்த ஆசிட் வந்து சுரக்கும். இந்த ஜீரண நீர் சுரக்கும். ஜீரண நீர் வந்து சுரக்காம இருக்கிறதுக்காக தான் உலர் பழம் போடுறோம் இல்லையா? இன்னொன்னு, உலர் பழத்தோடு 2 வேர்க்கல் வச்சு சாப்பிட்டு சாயங்காலம் வரைக்கும் கொண்டுட்டு போயிடலாம். அதனாலதான் உலர் பழத்தோட அந்த 2 வேர்க்கலை வச்சு சாப்பிட்ற இவர் டாக்டர் அர்னால்ட் சொல்லுவாரு, உலர் பழத்தோட நட்ஸ் சாப்பிடுங்க. உலர்த்த பழத்தை நட்ஸ் வச்சு சாப்பிட்டு நோன்பை நீட்டிக்க செய்யுங்கள். உண்ணாவிரத்தை நீட்டிக்கலாம். பழம் சாப்பிட்டாவே நீங்க உண்ணாவிரதம் அர்த்தம். பழம் சாப்பிட்டாவே நீங்க பழம் சாப்பிட, அதாவது நீர் பயிற்சி பண்ணிட்டு பழம் சாப்பிட்டீங்கன்னாவே நீங்க நோன்பாளின்னு அர்த்தம். நீங்க தெய்வமாகறீங்கன்னு அர்த்தம். என்னது? மனிதன். அதுக்குதான் பாடினாங்க, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். இதுதான் அது. ஏன்னா நீ எல்லா பழக்கத்தையும் விட்டுட்ட. எல்லா பழத்தையும் விட்டுறதுனால நீ நாட்டை கெடுக்கிறது, ஊரை கெடுக்கிறது, நீரை கெடுக்கிறது, நெருப்பை கெடுக்கிறது, காற்றை கெடுக்கிறது எல்லாத்தையும் நிறுத்திட்டே நீ. அது மட்டுமல்ல, நீ திருப்பி உலகத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுற. உலகத்துக்கு அப்ப நீ என்ன வள்ளலா மாறிடுற. வாரி வாரி கொடுக்கும் போது வள்ளலா, நீங்க வள்ளலா மாறிடுறீங்க. சாமி இப்ப இந்த நட்ஸ் சொல்றீங்க இல்லையா? ஆமா, நட்ஸ். அத வந்து இந்த இது வறுத்து சாப்பிடலாம்னு சொன்னீங்கல்ல, நீ நிலக்கடலையா வந்து? ஆமா, அது வறுத்து சாப்பிடலாமா இல்லைன்னா பச்சையா சாப்பிடலாமா? இல்ல பச்சையா சாப்பிட்டா, அந்த பச்சையா சாப்பிட்டா இந்த பழம், இப்போ நீங்க நேரடியா வேர்க்கல்ல பச்சையா சாப்பிட்றது என்பது வேறு, வறுத்து சாப்பிட்டு அந்த சர்க்கரையோட சேர்த்து சாப்பிட்றது என்பது வேறு. கொஞ்சம் சுவை கூட்டி இருக்கும், கொஞ்சம் நல்லாம இருக்கும். உலர் பழத்துல ஆமா சுவை கூடும். 2வது வந்து உலர் பழம் இருக்கு இல்லையா? உலர் பழத்தை நீங்க உலர் பழத்தை நீங்க சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நீங்க அந்த உருண்டை செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்க ஒரு உருண்டை செஞ்சு சாப்பிட்டு தான் பார்த்துருக்கீங்க. ஆமா, முதல்ல அந்த வேர்க்கல்லைய லேசா வறுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டா ஒரு மாதிரி பொடியாயிரும். அதுக்கப்புறம் அதுக்கு சமமான பேரிச்சை வழக்கை போட்டு அடிச்சிங்கன்னா அல்ல பிதுன்னு ஆயிரும். அல்ல சாப்பிட்றதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். 2 நாள் 3 நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம். அந்த சிக்கு வாசம் வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். சிக்கு வாசம் வர்றதுக்கு முன்னாடி முடிச்சிடணும். சிக்கு வாசங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, இந்த எண்ணெய் சேர்ந்து சிக்கு வாசம் பண்ணும். அது ஒண்ணும் பண்ணாது. பலகாரம், அது ஒரு பலகாரம் தான், அருமையான பலகாரம். அந்த வால்நட்டு கூட அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஆமா, விலை ஜாஸ்தி, அதெல்லாம் விலை ஜாஸ்தி. நீங்க வேர்க்கலை விட்டு தாண்டாதீங்க. மற்றதெல்லாம் நமக்கு தேவை வால்நட்டு, அப்புறம் எத்தனையோ நட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க, பாதாம் இதெல்லாம் இருக்கு. மலிவா 140 ரூபாய் 120 ரூபாய்க்கு வேர்க்கலை கிடைக்குது. இதை விட என்ன வேணும்? ஒரு கிலோவே எங்க ஊர்ல 140 ரூபா தான். அதுல என்ன, இதுல ஒண்ணு கிடைக்குதுன்றது ஒண்ணும் கிடையாது. எல்லாம் நாம் சாப்பிடுறது வரும் சுத்தம் பண்றதுக்கு. அவ்வளவுதான். இவன் வந்து கதை விடுவானுங்க, பொய். எங்கேயே உற்பத்தி பண்ணி நம்ம தலையில கட்டுறான். பாருங்க, இங்கிலாந்துல ஆப்பிள் வந்து $1.50ங்கிறான். அரை பென்னி. பென்னினா அந்த பவுண்ட்ல இருந்து கம்மியா போறது. பென்னி 1 பென்னி 2 பென்னி ஹார்ட் கிராஸ், 1 பென்னி 2 பென்னி ஹார்ட் கிராஸ் பண்ணுங்கிற மாதிரி பென்னில போகுது. ஐயோ, பென்னில உணவு கிடைக்குதுங்க. ஆரோக்கியம் கிடைக்கிறது என்பது இங்கிலாந்துக்காரனுக்கே தெரியாது. அவ இன்னும் மாட்டுக்கறி பத்தி பேசிட்டு இருக்கிறேன். என் பொண்ணு ஆப்பிள சாப்பிட்டு இருக்குது. அந்த ஆப்பிள் சாப்பிட்றோம் புத்திசாலியா, மாட்டுக்கறி சாப்பிட்றோம் புத்திசாலியா? அவன் நாட்டுல வச்சே வேலை. இப்ப கொஞ்ச நாள் போனோம்னு பேச ஆரம்பிச்சிடணும். இன்னும் இப்பதான் 10-15 நாள் ஆயிருக்கு இல்லையா? 8ஆம் தேதி தான் போயிருக்காங்க. அடுத்து 28, இன்னும் வந்து 20 நாள் ஆக போகுது. இப்ப போயாச்சு பாரு, 20 நாள் போயிடுச்சு பாருங்க. இப்பதான் வந்தேன் நாங்க. இப்பதான் விமானம் 2 பேரும் தான் போய் விமானத்தை ஏத்திட்டு வந்தேன். ஐயா நானுக்கு விமானத்தை ஏத்திட்டு வந்தேன். இப்ப அவங்க உடம்பு அவங்க கரெக்டா பார்த்து 2 கிலோ அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. நல்லா தெரியுது. ஏன்னா அவங்க அப்படியே கிடக்குது. ஏன்னா சமைக்கிறதுக்கு நேரம், சமைத்தல்ங்கிறது ஒரு கொடுமையானது. என்னது? ஒரு கொடுமையானது. உன்னை உங்களை நீங்கள் கொலை செய்து கொள்கிறீர்கள். உங்களை நீங்களே கொலை செய்து கொள்கிறீர்கள். பின்ன இதுக்கு ஏன் சமையல் பண்ண ஆரோக்கியம் வரணுமே. இதுல வீதிக்கு வீதி ஹோட்டல் கடை வேற. என்னது? திருமண இடத்துல எல்லாம் அமெரிக்கால பார்த்து, நம்ம ஊர்லயே திருமண இடத்துல எல்லாம் ஹோட்டல் கடையை விட கையேந்தி பவன் இருக்குது. வரிசையில கையேந்தி பவன் தான். ரஹ்மான் பிரியாணி. ரஹ்மான் பிரியாணி
என்னென்ன பேர் வைக்கிறாங்க, என்னென்ன பேருங்கிற, நிக்கா பிரியாணிங்கிற, மண்டக்கட்டுங்கிற, தலப்பா கட்டுங்கிற, ஓட்டை கட்டுங்கிற, ஊட்ட வீடுங்கிற, குச்சி வீடு, மச்சி வீடு, எப்படி எப்படி ஏமாத்தணுமோ அப்படி எப்படி ஏமாத்துறான். கோழி வறுவல், நேரடியா நாட்டுக்கோழி பிரியாணி, நாங்க பார்த்தோமே கார்ல வர வர அவ கண்ட பேர் வச்சுக்கிறது. என்னது கண்ட பேரு. ரெண்டாவது போட்டி, ரெண்டாவது ஒரு கடைக்கு பக்கத்துல 10 கடை இருக்குது, எந்த கடைக்கு நீங்க போவீங்க? போட்டு ரேட்டை போட்டு தீத்திட வேண்டியதான். 700 ரூபா 800 ரூபா ஒரு மயிரும் இருக்காது. ஒன்னும் இல்லைங்க, ஒரு வர இடத்துல நான் ஐயா போய் ஒரு வடை சாப்பிட்டேன். எவ்வளவுன்னு கேட்டு பாருங்க, 100 ரூபாய்ங்க. 4 வடை 100 ரூபாய்ங்க, 200 ரூபாய்க்கு பில். என்னன்னு பாத்தீங்கன்னா வாழைப்பூ எல்லாம் பயங்கர ஏமாற்று வேலை. 99 டிகிரி காப்பி. இது ஒரு ஏமாத்து வேலை. நிறுத்தி போய் சாப்பிட்டோம். அது என்னமோ இருக்கட்டுங்க, முடக்கத்தான் சூப்புன்னு போட்டுட்டு ஏதோ சூப்பை கொடுக்குறேன். அந்த படி போட்டு வெங்காயத்தை போட்டு தாளி. ஏங்க என்னடா நமக்கு தெரியும் எல்லாம் ஏமாத்துறான்னு தெரிஞ்சு. லக்ஸுரி இயற்கை உணவு. அந்த கடையை வந்து கடை டெக்கரேட்டா 1 கோடி ரூபா இருக்குங்க. அவ்வளவு விமான நிலையம் மாதிரி வச்சிருக்காங்க. என்னது அற்புதமா இருக்கு. அது டெக்கரேஷன் ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லை. அப்படியே பொம்பளையில போட்டுக்கிட்டு அப்படியே எங்க அப்பா ஏமாத்துறது. என்ன ஏமாத்துறான்னு கடை சாமி. சாப்பிட்ற பூரா பணக்காரன் தான் திங்க முடியும், ஏழையில போக முடியாதுங்க. ஒரு வடை வந்து 25 ரூபானே எத்தச்சோடுங்க, எத்தச்சோடு. அது நான் தான் 2 தடவை சட்னி வாங்கி சாப்பிட்டேன். ஏன்னா இவ்வளவு பணம் கொடுக்குற மாதிரி, இவ்வளவு பணம் கொடுக்குறமே அப்படிங்கறதுக்காக 2 தடவை சட்னி வாங்கி கொடுத்தேன். ஆமா, வெங்காயம் மட்டும் கொஞ்சம் வெங்காயம் கொடுங்க, வெங்காயம் போடுங்க. நாங்க மேலே கீழே இன்னும் அந்த பணக்காரன் போறான். நான் சரி நான் சாப்பிட்டு, அதாவதுங்க அந்த தட்டு கொடுத்தாங்க. இந்த தட்டுல 4 வடை வச்சாங்க, அப்புறம் இதை சட்டி வச்சாங்க. இந்த நாங்க 2 பேர் இருந்தா சுத்தமா நக்கி சாப்பிட்டது. மத்தவன் பூரா அப்படியே போட்டு வச்சிருக்கான். இதுல அந்த டஸ்ட் குப்பை தொட்டியில அந்த சட்னி அப்படியே போட்டுருக்கனா, அந்த சாம்பார். ஏன்டா அதை கூட திங்கறதுக்கு யோகுது இல்லையான்னு. அப்ப அந்த அளவுக்கு உடம்பு கெட்டு போய் கிடக்குதுன்னு அர்த்தம். எனக்கு 100 ரூபா கொடுத்து வடை வாங்குறீங்க, ரொம்ப கொடுமை. 100 ரூபா அது எந்த வடையா இருந்துட்டு போட்டுங்க, அவன் என்னமோ பொழப்பு பண்ற ரைட், இயற்கை கொடுக்குறான், நம்ம அதுக்கு போக வேண்டாம். இந்த 4 வடை என்னங்க, மொத்தம் 4 வடையும் சேர்ந்து 50 கிராம் கொடுத்தாச்சோடுங்க. அது ஏதோ வாழைப்பூ வடையா. இதையோட இந்த 4 கூட உனக்கு திங்க முடியாத அளவுக்கு உன்னுடைய உடம்புல லட்சணம் இருக்கிறது. அதை சாப்பிட்டு செரிமானம் பண்றது கல்லவு கூட உனக்கு தகுதி இல்லை. கார்ல தான் வந்து ஏறாங்க, நீ கார்ல வந்துதான் அதை சாப்பிடணும். என்னதுங்க, கார்ல தான் வந்து சாப்பிடணும். அப்புறம் அவ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயாதான் நிறுத்தினாரு. என்னங்க இந்த 99 பாக்கலாம். நானும் சொன்னேங்க 99 போட்டிருக்காங்களா? இல்ல போற வழியில பாக்கலன்னாரு. கரெக்டா ஒரு வண்டி வந்துச்சு. என்னங்க 99 என்னங்க, அது போய் பாக்கலான்ட்டு அவரு. அது ஏற்கனவே பாத்துருக்கேன். சரி ஒரு எனக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனே வண்டி நிறுத்திட்டு பார்த்தா, நான் சொன்னேன் ஐயா விமான நிலையம் மாதிரி வச்சிருக்கானுங்க. ஐயா விமான நிலையம் மாதிரி வச்சிருக்கானாவே என்ன ரேட் இருக்குன்னு பாருங்க. எல்லாமே 100 ரூபாய்க்கு மேலேங்க. எல்லாமே 100 ரூபாய்க்கு மேலதான், யாரும் போக முடியாது. சரி அது இருந்துட்டு போட்டுங்க, அதான் ஒரு தொழில். அதே அதுக்கு போட்டி தொழில் நிறைய வந்துடும். இனி அவ்வளவுதான், அவன் முடிஞ்சான், இன்னும் அடுத்த வந்துருவான். அது இருந்துட்டு தான் இருக்கும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இங்க வெங்கடேசன் சொல்றது போட்டி இல்லாத தொழில். இப்ப எல்லாமே போட்டி தொழில் தானுங்க. ஒரு காப்பி கிடைக்கிறது ஒரு காப்பி கடை வச்சிருவான். ஒரு நல்லா ஓடிட்டு இருந்துன்னு வச்சுக்கங்க, பெரிய பணக்காரன் பண்ணுவான். இப்ப நம்ம நாட்டுல வந்து ஏர்டெல் இருக்கானா, அப்புறம் ஜியோ இருக்கானா, பிஎஸ்என் இருக்கானா, மாத்தி விடு, அதை ரேட்டை போடு, இப்படி போட்டு மயக்கிற மாதிரி தான் அந்த ரேட்டை குறைக்கிறது கூட்டுறதெல்லாம். அப்ப மக்களை கவரணும்னா அவனுக்கு அதே தரத்தில் மலிவா கொடுத்தா வந்துடுறான். 99 போட்டானா அடுத்த 100 ரூபா 100 போட்டு டக்குன்னு குறைச்சிடுவான். இங்க எல்லாமே மலிவு, எல்லா இயற்கை உணவும் மலிவாக கிடைக்கிறதுமா போச்சு. எல்லாரும் அங்க போயிடுவாங்க, கிடு உடனே அது நல்லா இருக்குன்றுவான். நம்மளுக்கு மலிவா கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பா. சரி இந்த விட இந்த ப்ரெஷருக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. இந்த ப்ரெஷர் சக்கரம் நீங்க எல்லாம். இப்ப இன்னும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நேற்று ஒரு கேஸ் வந்தது, நியூரான்ல கட்டி, அதாவது இந்த நியூரான்ங்கிற மாதிரி என்னது நாளமில்லா சுரப்பிங்க சொல்லக்கூடிய எண்டோக்ரான் கிளாண்ட். எண்டோக்ரான்ங்கிறது நம்மளுடைய கட்டுப்பாட்டுல வர்றதில்ல. நாளமில்லா சுரப்பின்னு பாத்தீங்கன்னா கணையம் கண்ணீர் நுரையில நாளமில்லா சுரப்பி உள்ளே இருக்கிற பீனியல் பிட்டியூடி தைராய்டு தைமஸ்ல வந்து தானா சுரக்கிறது. அதுல கட்டி வந்துருச்சுங்கிற ஒருத்தர் கையே வைக்க முடியாது. ஏன்னா அது இருக்கிறது மைக்ரோ ஸ்டேஜ்ல இருக்கு. என்னது மைக்ரோ ஸ்டேஜ்ல இருக்கு. அது எப்படி கரைப்பீங்க? மைக்ரோ ஸ்டேஜ்ல எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கே கண்டுபிடிக்க முடியாது. எம்ஆர்ஐ ஸ்கேன் கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் கை வைக்க முடியாது.
இந்த இடம் கையை வைக்க இது வரைக்கும் யாருமே அந்த ஆபரேஷன் பண்ணதே கிடையாது, கேள்விப்பட்டதே இல்லை. இது பீனியல்ல ஒரு பிரச்சனை வச்சுக்க. நேர பீனியல் எங்க இருக்குது? மூளை கீழே அடியில பாதுகாப்பா உட்காந்து இருக்குது. நேர நெத்திக்கு பண்ணி எங்கடா ஓட்டை விடுதுங்க, எங்கடா ரேடியேஷன் விடுதுங்க, விட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன் மூளை இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் பார்க்கலாம். இங்க ஏதாவது ரேடியேஷன் விட்டீங்கன்னா ஆள் அவுட்டே ஆயிடுவான். இங்க ரேடியேஷன் கொடுத்தா என்ன ஆகுங்க? மொத்த மூளை அவுட். இப்ப மூளையில கட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க? ரேடியேஷன் கொடுப்பீங்களா? கொடுத்தீங்கன்னா அவ்வளவு ஆளை இறந்துருவாங்க. மொத்தமா பக்கம் இருக்கிற செல் எல்லாம் அவுட் ஆயிரும். இப்ப இந்த சதை இருக்குன்னு வச்சு இந்த இடத்துல கட்டி வந்ததுன்னா கடைசியா பிரச்சனை இல்லை. மூளையில கட்டி வந்து நீ வந்து ரேடியேஷன் கொடுத்தா என்ன ஆகும்? அந்த ஒரு மில்லிகிராம் தீஞ்சு போனாலும் முடிஞ்சது கதை. அதெல்லாம் மூளையில 1 மில்லிகிராம் மாத்தி அமைச்சாவே முடிஞ்சது. ஆனா மூளை வந்து தனக்கு வந்து நோயை அறிவிக்கிறது இல்ல. கையில அடிபட்ட மூளை வலிக்கும், மூளையை தொட்ட ஒண்ணுமே தெரியாது. பாருங்க, ஆச்சரியம் பாருங்க. இங்க கையில அடிபட்டுச்சுன்னா வலி தெரியும், மூளையை தொட்டேன்னா வலியே தெரியாது. மூளையை தொட்டேன்னா வலி தெரியாது, ஆனா ஆளே முடிச்சிடும். இதுதான் இயற்கை. நீ அதனாலதான் தலையில கட்டி வந்துட்டாவ சொல்லிடுவா. பாருங்க, சொல்லிடுவா ஆள் பிழைக்காதுங்க அப்படின்ட்டுவா. பணம் சொல்லிடுவான், பணம் லட்சக்கணக்கில் செலவாகும். ஏன்னா மூளையில கட்டி வர்றதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை. கட்டி வந்துட்டு அப்படியே மூளையில கட்டி வந்து நான் குறைச்சிருக்கேன் நானு. அவன் தின்ன உணவு தான் அங்க எமனா மாறுது. இப்ப இந்த பீனியல் கிளாண்ட்ல வர்ற எதுக்கு அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க, என்ன சார்? ஆமா, பண்ணலாம். மூளை சம்பந்தப்பட்ட ஐயா எல்லாமே உணவு பழக்கம் தான். ஏன் வருது பாருங்க. இங்க தாக்கு பிடிக்க அது அங்க டிசைன் பண்ணிக்குது. அது போய் விஷம் என்ன சொல்லியிருக்க பாருங்க. இப்படி தின்னுட்டே இருந்தோம்னா, விஷம் ஏறிட்டே இருந்தேன்னா, மாத்திரை தின்னுட்டே இருந்த மாத்திரை உணவு தின்னுட்டே இருந்தோம்னா, உள்ளே இருக்கிற உடல் இயக்கத்துக்கு காரணமான பீனியலுங்கிற வேற ஒன்றும் இல்ல, மனோன்மணி தமிழ் சூத்து. அந்த மனோன்மணி கெட்டு போயிடும். மனோன்மணி தான் எல்லாத்துக்கும் தலைவர். டிசைட் பண்ணுது. தூக்கம் வரணுமா, ஆரோக்கியமா இருக்கணுமா, மகிழ்ச்சியா இருக்கணுமா, இந்த 8 வகையான உடம்பு பார்த்தீங்கன்னா 8 வகையான இன்ப துன்பம் இருக்குது. 9ங்கிறது சமாதானம். 9 தான் சமாதானம். என்ன சிரிப்பு. தொல்காப்பியத்துல 8 வகையான அந்த என்ன சொல்லுவாங்க, நகை, அழுகை, இழுவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், உவகை என்று அப்பால் 8 உடல் செய்பாடு என்க பாட்டே இருக்குது. 8 வகையான மெய்ப்பாடு மறந்து போச்சு. மெய்ப்பாடுகள், மெயின் என்னங்க? உடம்பினுடைய வெளிப்பாடு. மெய்ப்பாடுகள் 8. அப்பால் 8 மெய்ப்பாடு என்க. அருமையான பாட்டு, இதை எடுத்து படிச்சு பாருங்க. இந்த 8 வகையான செயல்பாடுமே யாரு கொடுக்குறாங்க தெரியுமா? அந்த உள்ளே இருக்கிற மனோன்மணி தான். அந்த மனோன்மணி கீழே கை வச்சு இங்க கிடையாது, நேர ஓட்டை போட்டு போகணும். இங்க ஒரு ஓட்டை போட்டு போகணும். நேர அப்படியே போச்சுன்னா உச்சி மண்டை. என்னது? உச்சி மண்டை நெற்றி போட்டு அப்படியே போயிடும், ஒரு இடத்துல சந்திக்கும். அந்த இடத்துலதான் யாரு இருக்காருன்னா, மூளைக்கு அடியில அந்த மனோன்மணிங்கிற பீனியல். அது பாத்தீங்கன்னா 6 மில்லிமீட்டர் இருக்கும். நமக்குள்ள 7-8 போயிடும். இந்த மாதிரி பட்டினி போட்டு சுத்தம் பண்றவனுக்குள்ள பெருசாயிரும். அப்ப அறிவு அதிகமாயிரு, ஆரோக்கியம் அதிகமாயிரு. என்னது? அறிவு அதிகமாயிரு, ஆரோக்கியம் அதிகமாயிரு. கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான், கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவான். என்னது? கேள்வியும் கேட்பான், கண்டுபிடிப்பான். உங்களுக்கு எல்லாம் எங்க தப்பா இருக்கும் என்ன சாமி? அப்படி இருக்கிறதுனாலதானே நம்ம வந்து இதை பிடிச்சி ஆட்டம் பாருங்க. எலக்ட்ரான் வோல்ட்டுக்கும் மில்லி வாட்ஸுக்கு என்ன டிஃபரன்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன். எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது ஒரு அழகு, அதை வச்சு டெவலப் பண்ண முடியாது. அதே எலக்ட்ரான் வோல்ட் என்ன பண்றேன், மல்டிப்ளை பண்ணி அது மில்லி வாட்ஸா நான் மாத்துறேன். அதாவது நீங்க பேசுறத கேட்கறதுக்கே எங்களுக்கு சக்தி வேணும் போது சாமி. அம்புட்டு கொட்டுறீங்க நீங்க. ஆமா, கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. பேசுறத கேட்கறதுக்கே எங்க நல்லா முடியாது போட்டுருக்கு. எலக்ட்ரான் நீங்களா நாம படிச்சதுதான் எலக்ட்ரான் வோல்ட்னு படிச்சிருப்போமே தவிர அது வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு தெரியும். அது வந்து நானோ லெவல்ல இருக்கும். அந்த அது பயன்படுத்தவே முடியாது. அது ஒரு அழகா சொல்லலாம். ஈவி 1.6 × 10⁻22 அதான் ஈவிங்கிறது எலக்ட்ரான் வோல்ட். இந்த எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது எப்படி தெரியுமா,
ஒரு சாதாரண ஒரு தூசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, தூசில கூட எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது. என்னது சாதாரண ஒரு தூசு, என்னது தூசி தூசி தூசியில கூட டஸ்ட். அந்த டஸ்ட் கூட எலக்ட்ரான் வோல்ட் தான், ஆனா அதை கனெக்ட் பண்ண முடியாது. என்னது கனெக்ட் பண்ண கனெக்ட் பண்ண முடியாது. முடியாது. கலெக்ட் ஒண்ணு சேர்க்கலாம், ஆனா நான் ஒண்ணு சேர்க்க முடியும். ஆ. அந்த ஏன்னா அந்த உங்க ஒண்ணு பாடி நான் ஒண்ணு உங்க சேர்க்கறேன்னா பாடி அதுக்கு என்ன வேணும்? அந்த கலெக்டருக்கு, அந்த டஸ்ட் கலெக்டருக்கு, டஸ்ட்னு ஒரு அணுன்னு வச்சுக்கலாம். அந்த கலெக்டர் நான் தண்ணியே பயன்படுத்துறேன். என்னது தண்ணிய இந்த உலகத்துக்கே, இந்த பிரபஞ்சத்துக்கே பேசிக்கே வாட்டர் மாலிகுல் தான். இந்த வேர்ல்டு, பிரபஞ்சம், யூனிவர்ஸ் எல்லாத்துக்குமே ஈரப்பதம். ஈரப்பதம் தான், மாய்ச்சர் தான். அதாவது எந்த நீ பிளாக் ஹோலை நீ அளக்கணும், பிளாக் ஹோலை நீ கண்டுபிடிக்கணும்னாலும் கூட, பிளாக் ஹோல் கருந்துளையை நீ கண்டுபிடிச்சாலும் கூட அதுல இருக்கிற 3 மூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். மண்ண மூவ்மெண்ட், எலக்ட்ரான் மூவ்மெண்ட், அப்புறம் புரோட்டான் மூவ்மெண்ட், அந்த நியூட்ரான் மூவ்மெண்ட். இந்த இந்த மூவ்மெண்ட்டையும் தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி ஜம்ப் ஆகுது, எப்படி வைப்ரேட் ஆகுது. ஜென்ரேட்டர், வைப்ரேட்டர், ஆசிலேட்டர் எல்லாமே சின்ன சின்ன வேறுபாடுகளை தவிர எல்லாமே ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டூல். அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, இப்படி சுத்தினா தான் ஜென்ரேட் ஆகுது, இல்ல இப்படி இப்படி ஆடிட்டு இருந்தா ஜென்ரேட் ஆகும். என்னது ஷேக்கிங்ல கூட வைப்ரேஷன். ஆமா, வைப்ரேஷன். இப்படி 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 ஆடினாலும், இப்படி இப்படி ஆடிட்டு இருந்தாலும் கரண்ட் பவர் ஜென்ரேட்டர். ரொட்டேஷன். இப்படி 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 சுத்திட்டு இருந்தாலும் பவர் ஜென்ரேட்டர் ஆகும். நீங்க என்னன்றீங்க, சுத்திட்டு இருக்கிறதே பார்த்து பார்த்து ஏமாந்து போயிடுறது. இதை வச்சே படிச்சு 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 இப்படி ஆடினா வராது, இப்படி ஆடினா வராதுன்னு பொய் அத்தனையுமே. எப்படி ஆடினாலும் எனர்ஜி என்ன வைப்ரேட், எப்படி பார்த்தாலும் போட்டான் ரிலீஸ் ஆகும். எப்படி என்ன பண்ணாலும் போட்டான் ரிலீஸ் ஆயிரும். என்னது அதுதான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண சொல்றாங்களோ? இருக்கலாம். போட்டான் சக்தி 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 வெளிக்கொண்டு வரக்குதான் இதை பண்ண சொல்றாங்க. சரிங்களா, இதுதான். ஆகினால நீங்க வந்து இந்த இப்ப அதுதான் நீங்க இப்ப நீங்களே இன்ஜினியர்கள். இப்ப நீங்க சொன்னா ஒத்துக்குவான், இப்ப இவரு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப வெங்கடேசன் போய் நேரடியா ஆராய்ச்சி பண்ணுங்கும் போது கேட்பாங்க, இன்ஜினியர் சொன்னா கேட்பாங்க, அவங்க மறுக்க மாட்டாங்க. நானும் படிச்சிருக்கேன் நான். அப்ப நீங்க சொன்ன ரெக்கமெண்ட் ஆகும், இவர் சொன்ன ரெக்கமெண்ட் ஆகும். ஏன்னா இவர் டிகிரி, இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா டிகிரி வாங்கிட்டாங்க, பிஎஸ்சி படிச்சிருக்காங்க, பெரிய இன்ஜினியர், அப்படியே அவர் சொல்றதை கேட்பாங்க. நம்ம இன்ஜினியரே சொல்லிட்டாருல. சரியா, முயற்சி பண்ணுங்க ஐயா. அனைமா முயற்சி பண்ணுங்க, மறுபடி சந்திப்போம். சரியா? நன்றி சார்.